கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு தண்ணி வந்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கப்பு வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டுக்கின்னு கலரிக்கலாம். எப்பவுமே வெல்லத்தை வந்து ஒரு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிக்கலாம். வடிகட்டிக்கின்னு கல் இருக்கும், வடிகட்டிக்கின்னு செய்யலாம். தேங்காய் பதை துருவி வச்சுக்கிறோம், அதை போட்டுக்கலாம் பதை பதையாக. எள்ளு 2 டீஸ்பூன் வறுத்து வச்சுக்கிறோம், அதையும் போட்டுக்கலாம். ஏலக்காய் வந்து போட்டுக்கலாம். மாவு வந்து அரைச்சி புழுங்கல் அரிசி மாவு 3 கப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி இதுவும் ஆயிடுச்சுனாலும் 1 கப்பு போட்டுக்கலாம். கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுட்டு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை.